ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியாவிலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷவநந்தா பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற இந்த கேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் வந்து 1973 வருடம் வந்து ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணவர் யாருன்னா கேஷவநந்தா பாரதி அப்படிங்கிற ஒருத்தர். இவர் கேரளாவில் வந்து ஒரு மடாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மடம் நடத்திட்டு இருந்தார். இப்போ கேரளாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்ததுனால சீலிங் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருடைய நிலம், அதாவது இவருடைய மடத்துடைய நிலத்தை வந்து எடுத்துட்டாங்க. அரசாங்கம் வந்து இவருடைய நிலத்தை எடுத்துக்கிட்டதுனால இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ணும்போது ஒரு ரொம்பவே ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இவர் வந்து இந்த கேஸில் தோற்று போயிட்டார். ஏன்னா அது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அந்த இதில் அவர் தோற்று போயிட்டார். இருந்தாலும் கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு டெஃபனிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து லா பாஸ் பண்ணாலும் கூட அது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பாதிக்கக்கூடாது. ஆர்டிகிள் 13 படி அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. ஆர்டிகிள் 360 படி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனாலுமே கூட ஆர்டிகிள் 13 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லாஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து வாய்டு, செல்லாததாக ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு புது வடிவத்தை கொடுத்தாங்க. அதாவது அரசாங்கம் நினச்ச மாதிரி அவங்க வந்து திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இல்லாமல் ஆக்குனது இந்த கேஷவநந்தா பாரதி கேஸ். இதனால் இப்போ இந்த கேஸ்னால் வந்து ஒரு புது விதமான வடிவத்தை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு கொடுத்துச்சு. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 இருக்கக்கூடியதை வந்து அமெண்ட் பண்ண முடியாது. அப்படியே அமெண்ட் பண்ணாலும் கூட அதோடைய அடிப்படை வடிவத்தை வந்து மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கேஸுடைய முக்கிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து இந்த கேஸ் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, சங்கரி பிரசாத் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து 1951 கொண்டு வந்தாங்க. அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சஜன் சிங் கேஸ் 1965. இந்த 2 கேஸ்லேயுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்தளவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட விஷயங்களில் தலையிடலை. ஆனாலுமே கேஷவநந்தா பாரதி கேஸுக்கு அப்புறம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ் தான். இந்த கேஸில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேனகா காந்தி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து அஃபிஷியல்ஸ் வந்து பறிமுதல் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதனால் மேனகா காந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணும்போது ஆர்டிகிள் 21, அதாவது ரைட் டு லைஃப் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதோட வந்து அரசாங்கம் வந்து சும்மா வந்து யார் மேலேயும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்கு வந்து தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் தண்டனை கொடுத்தாலும் கூட அது வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தின் நடைமுறையின் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எமர்ஜென்சி பீரியடில் கூட ஆர்டிகிள் வந்து 21 வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்வதற்கான உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனையே கொடுக்குறாங்க, ஒரு மரண தண்டனையே கொடுத்தாலுமே கூட அதுக்கு வந்து முறையாக சட்டத்தின்படி அது வழிமுறையில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மேனகா காந்தி கேஸ் வந்து இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை மாற்றின ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷாகா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு. இந்த விஷாகா கேஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது பாலியல் வன்கொடுமை, அதுக்கு எதிரான ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பணியிடங்கள், அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய அலுவலகங்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். அதாவது கன்வென்ஷன்ஸ் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன் அப்படிங்கிற அந்த ஒரு பேக்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1980s வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா ஆர்டிகிள் 14, 15, 19 அண்ட் 215 அடிப்படையில் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பணியிடத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கேஸ் தான் வந்து விஷாகா கேஸ். இந்த கேஸுக்கு அப்புறம் வந்து விஷாகா கமிட்டி அப்படிங்கிறதுல அமைக்க ஆரம்பித்தாங்க. விஷாகா கமிட்டி அப்படின்னா, பணியிடங்களில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆணையத்தை உருவாக்குனதன் மூலமாக பணியிடங்களில் ஒரு 10 பெண்களுக்கு மேலே, ஒரு 10 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த இடங்களில் வந்து பாதிக்கு மேற்பட்டவங்க, அதாவது
பெண்களே அந்த ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி அதில் பாதிக்கு மேற்பட்டவங்க பெண் உறுப்பினர்கள் இருக்கணும், தலைவராக வந்து ஒரு பெண்ணை தான் நியமிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக வந்து நிறையா விதமான அட்வான்டேஜஸ் வந்து பெண்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன கேஸ் அப்படின்னா ஷா பனோ கேஸ் அப்படிங்கிற கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஷா பனோ கேஸ். இந்த ஷா பனோ அப்படிங்கிற இந்த கேஸ் என்ன அப்படின்னா முகமது அகமது கான் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் ஷா பனோ அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதாவது முகமது அகமது கான் அப்படிங்கிறது வந்து ஷா பனோ பேகம் அப்படிங்கிற பெண்ணுடைய கணவர். அவர் வந்து இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிடுவார். அதனால் அவங்களுக்கு தேவையான நஷ்ட ஈடு, ஜீவனாம்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய தனிநபர் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்தின்படி தான் வந்து நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏப்ரல் 1985 சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அந்த தீர்ப்பில் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து தங்களுடைய சட்ட உரிமை இதை வந்து கேட்டு பெறலாம் அப்படிங்கிற அளவுக்கு தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷா பனோவுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க. இது வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வந்து அந்த பீரியடில் வந்து ஆட்சி நடந்துகிட்ருக்கும். இந்த தீர்ப்பின் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம் பெண்களுக்கு அடிப்படை உரிமை, அதாவது பர்சனல் லாவில் வந்து சில மாற்றங்கள், அப்புறம் வந்து கோர்ட்டை வந்து அணுகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து ரொம்பவே வழங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸுமே வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில், அதாவது பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னா என்னென்னா அருணா ராமச்சந்திரன் ஷான்பாக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ் தான். இந்த கேஸுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது, பேசிவ் யூத்தனேஷியா, அதாவது கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருணை கொலைக்கு வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா கருணை கொலை மீன்ஸ் ஒருத்தங்க வந்து ரொம்பவே உடல்நலம் சரியில்லை, அவங்க வந்து பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிக்கல் சப்போர்ட், அதாவது மருத்துவ உபகரணங்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன்லேருந்து ட்ரிப்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கறத தவிர்த்துட்டாலே அவங்க வந்து அவங்களுக்கான அந்த யூத்தனேஷியா கருணை கொலை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபாரின்லாம் பார்த்தோம்னா இப்போ ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தோம்னா கருணை கொலைனா வந்து அவங்க விஷ ஊசி, பாய்சனஸ் இன்ஜெக்ஷனை போட்டு கொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து அதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து இன்னும் கொடுக்கல. இந்தியாவில் வந்து என்னென்னா பேசிவாக தான் வந்து யூத்தனேஷியா அப்படிங்கிற அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கேஸ் மூலமாக புதுவிதமான ஒரு கான்செப்ட், அதாவது கருணை கொலை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்தியாவில் வந்து எவால்வ் ஆகிட்டுருக்கு. இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கேஸ் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேஸ் என்ன, லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக் டவுன் த அன்கான்ஸ்டியூஷனல் செக்ஷன், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம். இந்த சட்டத்தின்படி, அதாவது பிரதிநிதித்துவ உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கள்ல, எம்பி, எம்எல்ஏஸ் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வந்து இந்த ஆக்ட் படி தான் வந்து செயல்படுவாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 8 அண்ட் கிளாஸ் 4ல் அதாவது ஒரு நபர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு, அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அவர் வந்து ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை இருந்தாலுமே கூட அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பீல் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணிவிட்டு 3 மந்த்ஸுக்கு, அதாவது 3 மாதங்களுக்கு அந்த வழக்கு மீது வந்து தடை வாங்கிக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் கூட வந்து எலெக்ஷனில் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லில்லி தாமஸ் கேஸில் ஸ்ட்ரக் பண்ணியிருப்பாங்க. அதாவது செக்ஷன் 8 கிளாஸ் 4 வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அது வந்து செல்லாதது. இந்த இதனால் என்ன ஆச்சுன்னா செக்ஷன் 8 ஆஃப் அதாவது செக்ஷன் 8ல் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து எப்படி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்பவே தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இதனால் நம்மளுடைய பொலிட்டிக்கலாக நிறையா விஷயங்கள் வந்து மாறிச்சு. குற்றவாளிகள் வந்து அவ்வளோ எளிதாக வந்து அரசியலில் வந்து செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கின வழக்கு தான் வந்து லில்லி தாமஸ் வழக்கு. ஸோ இந்த வழக்குமே வந்து நம்மளுடைய சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.